புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இறையேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, குழித்துறை மறை மாவட்டம் முரசங்கோடு கார்மல் மாதா ஆலயம் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. சிறப்பு நற்கருணை ஆராதனையிலே பங்கேற்று இறையாசிர் பெறுவதற்காக நாம் கூடி வந்திருக்கின்றோம். உலகெங்கும் இருக்கக்கூடிய மாதா தொலைக்காட்சி நேயர்கள் இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கேற்று இறைவனிடமிருந்து சிறப்பு ஆசிகளை பெற இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். அனைவரும் ஒருவர் மற்றவருக்காகவும் வேண்டுவோம். நம்முடைய குடும்பங்களை இறைவனிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்க இந்த அற்புதமான நேரத்திலே நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். நற்கருணை நாதர் நம் மத்தியிலே இருக்கிறார். நம்மை வழி நடத்துகின்ற தெய்வம் நம் மத்தியிலே இருக்கிறார். இந்த நற்கருணை ஆண்டவருடைய ஆசிரால் இரக்கத்தால் எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் நிம்மதியை, ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை ஒவ்வொரு நாளும் பெற்று கொண்டிருக்கிறார்கள். இன்று நம்முடைய இந்த பங்கிலே கார்மேல் அன்னையை இந்த ஆலயத்தினுடைய பாதுகாவலியாக பரிந்து பேசும் அன்னையாக கொண்டிருக்கிற நம் மத்தியிலே அந்த தாயை நமக்கு தாயாக கொடுத்த ஆண்டவர் நற்கருணை வடிவிலே நம்மை காண வந்திருக்கிறார். நம் குறைகளை போக்க வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நாம் பற்றி கொண்டு, ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே எனக்கு எல்லாம், உண்மை இல்லாமல் இந்த உலகத்திலே வேறு எதுவுமே இல்லை என்ற அந்த சிந்தனையோடு நாம் இந்த பாடலை ஆண்டவரை போற்றி பாடுவோம். உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, சொல்லுவோமா? உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. எல்லோரும் கரம் தட்டி ஆண்டவரை போற்றி புகழ்வோமா? கரங்களை தட்டி உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, என்
நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எத்தனை குற்றங்களை பாவங்களை நான் பொறுகிறேன். நீங்க என்னை தேடி வந்திருந்த இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே, இதோ நான் உம்மை பார்க்காமல் எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறேன். உம்முடைய பிரசன்னத்தை உணராமல் நான் இதோ இருக்கிறேன். ஆண்டவரே, இதோ நான் பாவியாக இருந்தாலும், எத்தனை முறை நான் உம்மை விட்டு விலகி சென்றாலும், எத்தனை முறை நான் இரடி விழுந்தாலும் ஆண்டவரே, அத்தனையையும் மன்னிக்கின்ற தெய்வம் நீர். அதனாலதான் ஆண்டவரே, எனக்காக நீர் சிலுவையை ஏற்றுக்கொண்டே, எனக்காக நீர் பாடுகளை ஏற்றுக்கொண்டே ஆண்டவரே, எப்போதுமே என் பாவங்களை எல்லாம் மன்னித்து எனக்கு நன்மையை தரும் ஆண்டவராக இருக்கிறேன். எனவே உம்மை நான் போற்றுகிறேன், புகழுகிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நாம் ஆராதிப்போமா? கரம் தட்டி எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் நீ மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எல்லோரும் இணைந்து என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. ஆண்டவரே, நான் பாவி என்பது எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவரே. இதோ நாங்கள் எல்லோருமே பாவிகள். இயேசுவே, நான் பாவி அப்படின்ற காரணத்துக்காக நீர் என்னை தள்ளி விடுவது கிடையாது. அன்போடு அணைத்துக் கொள்ளுகின்ற ஆண்டவராக, இறைவனாக நீர் இருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, உமக்கு நன்றி. என்னையும் உமோடு சேர்த்து கொண்டு இதோ எனக்காக மீண்டும் நீர் வர இருக்கிறேன், என்னை மீட்க வர இருக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே, என்னையும் உம்மிடம் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, ஆண்டவரே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எல்லோரும் இணைந்து என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை ஆண்டவரே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே
ஆராதிப்பே இயேசுவே உம்மையே ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பேன். கரம் தட்டி உம்மை ஆராதிப்பேன். இயேசுவை நோக்கி உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை சொல்லுங்க. என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை, சுவாசம் மொழியும் வரை இயேசுவே உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே. மீண்டும் என் நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை இயேசுவே உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே. ஹalleluya கரம் தட்டி ஹalleluya ஹalleluya உம்மையே ஆராதிப்பே ஹalleluya எல்லோரும் ஹalleluya ஹalleluya உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே. இயேசுவே 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 உம்மையே ஆராதிப்பே இயேசுவே சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே. ஹalleluya 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 ஹalleluya. கரங்கள் உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க. இயேசுவேன்னு சொல்லுங்க. ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நற்கருணை நாதரேன்னு சொல்லுங்க. என்னை மீட்க வந்தவரேன்னு சொல்லுங்க. எனக்கு விடுதலை தருகிறவரேன்னு சொல்லுங்க. இதோ ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருகிறார், ஆசீர்வாதத்தை தருகிறார், சமாதானத்தை தருகிறார். பாவ சாப கட்டுக்களில் இருந்து ஆண்டவர் விடுதலை தருகிறார். சொல்லுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே இயேசுவே. நன்றி நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி 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 இயேசுவே. ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி. போற்றி 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 போற்றி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியை ரெகுலரா ஒரு அம்மா பார்த்துட்டு இருப்பாங்க. அடிக்கடி கடிதங்கள் எழுதுவாங்க. தொலைபேசியில மாதா தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சியை பத்தி சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் எனக்கு அவங்க ஃபோன் செய்து கால் பண்ணி, ஃபாதர் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃபாதர் அப்படின்னாங்க. அக்கா என்ன பிரச்சனைக்கா சொல்லுங்க. என் பிள்ளை காலேஜில் படிக்கிறா, நல்லதான்க்கா. ஆனா ஒரு வாரமா நானும் அவளும் சண்டை போட்டுட்டே இருக்கிறோம். என் கூட பேசவே மாட்டேறா ஃபாதர். நான் சாப்பாடு போட்டா அதை அப்படியே வச்சுட்டு ஓடிடுறா காலேஜுக்கு. என் அம்மான்னு கூப்பிட்டு இப்போ ஒரு வாரம் ஆகுது. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃபாதர். அவளை நான் பார்த்து பார்த்து வளர்த்தேன். அவளுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி தந்தேன். அவளுக்கு வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் நல்ல நல்லதா அவளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அப்படிலாம் வாங்கி தந்தேன். ஒரே ஒரு வார்த்தை அவளை திட்டிட்டு ஃபாதர். அதனால என் கூட பேசவே மாட்டா. என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ப்ளீஸ் ஃபாதர், எங்களுக்காக, எனக்காக, குறிப்பா என் மகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், அக்கா
ஒரு வாரம் தாங்க அவள் பேசல, அதுக்கு ஏங்க அவ்வளோ ஃபெயில் பண்ணுறீங்க? ஐயோ ஃபாதர், நான் அவன் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன்னு தெரியுமா? அவள் பேசாதது என்னமோ என் வாழ்க்கையில் பெருசாக நான் எதையோ எழுந்த மாதிரி இருக்குது ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. சரிக்கா, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் திரும்பவும் ஃபோன் பண்ணாங்க. ஐயோ, என்னடா அந்த அக்கா திரும்பவும் கூப்பிடுறாங்களே, நிறைய வேலைகள் இருக்குது. அக்கா சொல்லுங்கக்கா. தேங்க்யூ ஃபாதர். ஏன்க்கா நீங்கள் ஜெபம் பண்ணிக்கலாம் இல்லையான்னு தெரியல, காலேஜிலேருந்து வந்த உடனே என்னாச்சுன்னு தெரியல, ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சி, அம்மா சாரி, நான் கோச்சிக்கிட்டேன், என்னை மன்னிச்சிக்கமான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் ஃபாதர் எனக்கு மனசில் நிம்மதியே கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் ஃபாதர் நான் நல்லா தூங்கினேன், சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த அக்கா சொன்னாங்க. பாருங்க, ஒரு தாய் தான் பிள்ளை ஒரு வாரம் பேசல அப்படின்னோடனே அவங்களால தாங்கிக்க முடியல, அவங்களால அதை ஏற்றுக்க முடியல, அவ்வளோ கஷ்டமாக பேசுகிறாங்க. ஏசு ஆண்டவருக்கு நம்மலாம் யாரு? ஏசு ஆண்டவர் இங்கே இருக்கிறார் இல்லையா? இருக்கிறாரா? அவருக்கு நம்மலாம் யாரு? 80 வயசுலேருந்து சின்ன பிள்ளைங்க 5 வயசு வரல இருக்கிறோம். அவங்க 80 வயசாக இருந்தாலும் சரி, 50 வயசாக இருந்தாலும் சரி, 5 வயசாக இருந்தாலும் சரி, நம்ம ஆண்டவருக்கு யாரு? நம்ம ஆண்டவருக்கு யாரு? அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? அவர்கிட்ட வந்துட்டு இப்படியே கை கட்டி நின்றுட்டு எதுவுமே பாட்டு பாடாமல் எதுவுமே ஜெபம் பண்ணாமல் நான் அமைதியாக உட்காந்துட்டு அப்படியே போயிடுறேன் அப்படின்னா ஆண்டவருக்கு சந்தோஷமா இருக்குமா கஷ்டமா இருக்குமா? ஆண்டவருக்கு சந்தோஷமா இருக்குமா கஷ்டமா இருக்குமா? ரொம்ப சந்தோஷமா படுவாரா? ஐயோ, என் பிள்ளை வந்துச்சு மாதா டிவி இந்த ஆராதனையில் 1 மணி நேரம் பேசவே இல்லை, சும்மாவே உக்காந்துட்டு சும்மாவே போயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரா? நான் பேசல, ஆண்டவர் பார்க்கல, ஆண்டவர் சொல்றதை நான் கேட்கலன்னா ஆண்டவருக்கு வருத்தமா இருக்கும். ஐயோ, என் பிள்ளைக்கு எவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்தேன், என் பிள்ளையை நான் எப்படிலாம் நான் பார்த்துக்கிட்டேன், என் பிள்ளைக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்லாம் நான் கொடுத்துருக்கிறேன், என் பிள்ளைக்கு என்னுடைய உடலையே நான் ஒவ்வொரு நாளும் இந்த நற்கரனிலே கொடுக்குறேனே, என் பிள்ளை என்கிட்ட பேசவே இல்லையே. கடவுள் நினைப்பாரா நினைக்க மாட்டாங்களா? கடவுள் நினைக்குவாரா நினைக்க மாட்டாரா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? பேசணும். ஆண்டவர் பார்த்து இயேசுவேன்னு சொல்லணும், ஆண்டவர் பார்த்து நன்றி ஆண்டவரேன்னு சொல்லணும், ஆண்டவரை பார்த்து போற்றி ஆண்டவரேன்னு சொல்லணும். பாடல் பாடும்போது நம்ம என்ன செய்யணும்? உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு ஆண்டவரை போற்றி பாடி நான் துதிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்வார்? என்னை குறித்து ஆண்டவர் என்ன செய்வார்? மகிழ்ந்திருப்பார். எனவே நான் ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதித்து நான் ஆண்டவரை துதிக்கின்ற போது பாடுகிற போது இயேசுவே அப்படின்னு கூப்பிடுற போது ஆண்டவர் என்ன செய்வார்? என்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். எனவே நாம் அனைவரும் அமர்ந்து கொள்ளுவோம். நிறைய பேர் கை தட்டல. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. பாடுவோம். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணம் நீங்க தான, சர்வ வல்லவரும் நீங்க தான. சமாதான காரணம் நீங்க தானே, சர்வ வல்லவரும்
இயேசு நீங்க இருக்கையில சொல்லுங்க இயேசு கிட்ட. நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தான, ஆலோசனை கர்த்தர் நீங்க தான. அதிசய தேவனும் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில சொல்லுங்க நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தான, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தான. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில உணர்ந்து பாடுவோம். நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நாங்க சோர்ந்து போவதில்லை. நாங்க சோர்ந்து போவதில்லை. நாங்க சோர்ந்து போவதில்லை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. நூல் பிரிவு 10 இறைவசனங்கள் 17 முதல் 22 முடிய. இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தாள் படியிட்டு, நல்ல போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்கின்றீர்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லை. உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா? கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். அவர் இயேசுவிடம், போதகரே, இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்தே கடைபிடித்து வருகிறேன் என்று கூறினார். அப்பொழுது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி, உனக்கு இன்னும் ஒன்று குறைபடுகின்றது. நீ போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர். பின் வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார். இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அற்புதமான இறை வார்த்தையை நம்முடைய தந்தை பிரான்சிஸ் சேவியர் அவர்கள் அழகாக படித்தாங்க. இந்த பணக்கார இளைஞனை போல
இன்னைக்கு எல்லாமே நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். யாரை தேடி ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம்? யாரை தேடி ஆண்டவருக்கு இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம்? ஆண்டவரை, இயேசு ஆண்டவரை தேடி, கார்மேல் அன்னையை தேடி இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். மாதா தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவருமே ஆண்டவரை தேடி இங்கே வந்திருக்கிறீர்கள். இந்த பணக்கார இளைஞன் பாருங்க, ஆண்டவர் சொல்றா, நல்ல போதகரே, நிலைவாழ்வை நான் உரிமையாக்கி கொள்ள என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்றாரு, கட்டளைகளை கடைபிடியும். ஆண்டவரே, நான் எல்லா கட்டளைகளையும் கடைபிடிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையரை மதித்து நட என்றார். அவர் இயேசுவிடம், போதகரே, இவை அனைத்தையும் நான் இளமையிலிருந்தே செய்து வருகிறேன். அப்படின்னா ரொம்ப நல்ல பையனா இருப்பானா இல்லையா அந்த இளைஞன்? நல்ல பையனா கெட்ட பையனா? ஏன் கட்டளையெல்லாம் பாருங்களேன் கடைபிடிக்கிறான். இந்த கட்டளைகளை எல்லாம் கடைபிடிக்க, எல்லா கட்டளைகளும் கொலை செய்கிறது கிடையாது, விபச்சாரம் செய்யறது கிடையாது, பொய் பேசுறது கிடையாது, களவு செய்கிறது கிடையாது, மற்றவங்கிட்ட வஞ்சித்து ஏமாத்துறது எதுவுமே கிடையாது. எங்கள் அப்பா அம்மாவை நான் மதித்து நடக்கிறேன் ஆண்டவரே. இதெல்லாம் நல்லதா கெட்டதா? நல்லதா கெட்டதா? ஆண்டவர் சொல்ற, இதெல்லாம் நீ செய்யி, இதெல்லாம் செஞ்சா உனக்கு நிலை வாழ்வு கிடைக்கும். நம்ம இதெல்லாம் செய்யறோமா? நம்ம போய் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் நிலைவாழ்வு பெறனா, நீங்கள் நற்கரணை ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு நான் நிலைவாழ்வு பெறனா நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன். நான் கேட்டேன், இல்லை நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சிங்களேன், ஆண்டவர் நம்மை பார்த்து கட்டளைகளை கடைபிடி அப்படின்னு சொல்லிட்டு, கொலை செய்யாது, கொலை செய்யறதுன்னா கத்தி எடுத்து குத்துறது மட்டும்தான் கொலையா? ஒருத்தர் எத்தனை முறை நம்ம வார்த்தையால், ஒருவேளை கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், அல்லது நம்ம பங்கில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது நம்ம பணி செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல இருக்கிறவங்களா இருக்கலாம். எத்தனை முறை வார்த்தையால் நாம் மனிதர்களை கொலை செய்திருக்கிறோம். கத்தியில் குத்துறது மட்டும் கொலை கிடையாதுங்க, வார்த்தையால். சில நேரத்தில் சொல்லுவாங்க, பேசாமையே என்னை சாவடிக்கிறான் ஃபாதர், பேசாமையே என்ன. சில நேரத்தில் பேசி சாவடிக்கிறோம், சில நேரத்தில் என்ன செய்கிறோம், பேசாமல் சாவடிக்கிறோம். கணவன் மனைவிட்டு பெருமையாக சிலர்லாம் வந்து ஃபாதர், என் அண்ணன் தம்பிக்கெல்லாம் பிரச்சனை ஃபாதர், அவங்ககிட்ட நான் 25 வருஷமாக பேசுறதில்ல ஃபாதர், அந்த அளவுக்கு நான் சுயநலத்தோடு வாழ்கிறேன். இது சுயநலத்தோடு வாழ்வது கிடையாது. இது கௌரவமாக அப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன் ஃபாதர், நான்லாம் சாப்பாட்டுக்கு உப்பு போட்டு சாப்பிட்றேன் ஃபாதர் அப்படின்னு பெருமையாக பலர் சொல்லுவதை நான் கேட்டு இருக்கிறேன். இது பெருமை இல்லை, அவமானத்துக்குரியது. சண்டை போட்டு அவங்ககிட்ட 25 வருஷமாக நான் பேசுறதில்ல அப்படின்றது பெருமையா? இல்லை, ஆண்டவருக்கு முன்னால் நான் தலை குனிய வேண்டும். ஆண்டவர் என்னை பார்த்து, நான் செய்கிற பாவத்துக்கு என்னை பார்த்து ஆண்டவர் என்கிட்ட பேசாமல் இருந்தா, என்னை தண்டிச்சா, ஒரு நாளைக்கு நான் எத்தனை முறை தண்டனை பெறுவேன் தெரியுமா? நம்மளாம் எத்தனை முறை தண்டனை பெறுவோம் தெரியுமா? ஒரு நாளைக்கு எத்தனை பாவங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார் பாருங்க, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே. எனக்கு விபச்சாரம் என்பது ஆண்டவர் சொல்றார், ஒரு பெண்ணை அல்லது ஒரு ஆணை இச்சையோடு நீ நோக்கினால் அது பாவம். எத்தனை முறை இன்றைக்கு எத்தனை நாம் வைத்திருக்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோனில், டிவியில், திரைப்படங்களில், நாம் படிக்கிற வாசிக்கிற புத்தகங்களில் எத்தனை முறை இச்சையான பார்வையோடு நான் நோக்கி இருக்கிறேன், பார்த்து இருக்கிறேன். அப்படி என்றால் அந்த நேரத்தில் எல்லாம் நான் பாவம் செய்ததாதாங்கன்னா அர்த்தம். அதை நான் உணர்ந்து இருக்கிறேனா? பல நேரத்தில் நாம் உணராமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். களவு, திருடுவது, எத்தனை முறை வஞ்சித்து பறிப்பது, பொய் சொல்லுவது. இன்றைக்கு இந்த பாவம் அப்படின்ற ஒரு உணர்வே இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு எப்படி தேவையில்லாத பேச்சு, அசிங்கமான வார்த்தைகள் இன்னைக்கு ரொம்ப ஃபேஷனாக போயிடுச்சு. ஆண்டவருக்கு முன்னால் அது பெருமை கிடையாது. நான் அவமானப்பட வேண்டும், என் பிள்ளை நல்ல வார்த்தையை பேச வேண்டும், நல்லவற்றை படிக்க வேண்டும், நல்லவற்றை பார்க்க வேண்டும், நானும் என் குடும்பமும் நல்லவற்றை செய்ய வேண்டும். சாமி இதுக்கு தாங்க அடுத்திருக்கிறார். புனித பவுலடிகளார் பாருங்க சொல்லுகிறார், கிறிஸ்து எனும் ஒப்பற்ற செல்வத்தை பெற்றுக்கொள்வதற்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் நான் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்லி புனித பவுலடிகளார் அழகாக சொல்லுகிறார். எனக்கு ஏன் என் வாழ்க்கையில் துன்பம் வருது தெரியுங்களா? மனுஷனை தேடி ஓடுறேங்க,
ஒரு உதவி, ஒரு ஆபத்து, ஒரு கஷ்டம்னா நான் கடவுளை தேடி வராமல் மனிதரை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட வந்து ஐயோ அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நான் இறுக பற்றி கொண்டால் என் துன்பம், துயரம், கண்ணீர், கவலை, வேதனை, கடன் தொல்லை எல்லாம் போயிடும். நான் என்ன செய்கிறேன்? ஆண்டவரை பற்றி கொள்வதை விட்டு விட்டு மனுஷங்கிட்ட தேடி ஓடுறேன். துன்பம் வரும்போது நான் எப்படி இருக்கேன்? ஐயோ கடவுளே, ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய துன்பம்? உன் துன்பத்தை விட ஆண்டவர் சிறியவரா? சொல்லுங்க. உங்க துன்பத்தை, உங்களுடைய கஷ்டத்தை, உங்களுடைய நோய்களை விட ஆண்டவர் சிறியவரா பெரியவரா? பெரியவரா சின்னியவரா? உண்மையாலுமே பெரியவரா? அப்ப ஏன் கஷ்டம் வரும்போது ஆண்டவரே ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் எப்படி சொல்லணும்? கஷ்டமே, எனக்கு பெரிய ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி என்றாவது நாம் ஜெபித்து இருக்கிறோமா? என்றாவது நாம் ஜெபித்து இருக்கிறோமா? கஷ்டத்தை பார்த்துன்னு ஐயோ ஆண்டவரே பெரிய கஷ்டம், இல்லை இல்லை, ஐயோ கஷ்டமே, எனக்கு பெரிய ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி நான் நம்பினால், நான் விசுவசித்தால் எனக்கு எல்லாம் கூடும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பணக்கார இளைஞனை போல நாம் இங்கே வந்திருக்கிறோம். பணக்கார இளைஞனை போல, அந்த இளைஞனை போல முக வாட்டத்தோடு நான் திரும்ப போகக்கூடாது. எப்படி போகணும்? எப்படி போகணும்? மகிழ்ச்சியோடு செல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே நான் மகிழ்ச்சியோடு போகணும்னா யாரை இறுக்கி பிடிச்சிக்கணும்? யாரை இறுக்கி பிடிச்சிக்கணும்? நற்கருணையின் ஆண்டவரே. எனவே அந்த ஆண்டவரை நாம் இறுக்கி பற்றிக்கொள்ள இந்த பாடலை பாடி ஜெபமாக நாம் ஒப்பு கொடுப்போம். நானாகவே வந்திருக்கிறேன், ஓ பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உந்தன் மார்போடு என்னை சேர்த்து கொள்வீரா? பாடுவார். நானாகவே வந்திருக்கிறேன், உன் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உந்தன் மார்போடு என்னை சேர்த்து கொள்வீரா? ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். இதோ பணக்கார இளைஞனை போல என் வாழ்வு இருக்கிறது. அவன் அந்த பொன்னை, பொருளை எல்லாம் இறுக்கி பிடிச்சுக்கிட்டு கட்டளைகளை கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் ஆண்டவரை விட்டு விட்டான். என்னுடைய வாழ்வும் அப்படித்தான் இருக்கிறது. நான் தினமும் கோயிலுக்கு வரேன், ஆலய பணிகளை செய்யறேன், அன்பை கூட்டங்களுக்கு போறேன், மற்ற எல்லா பணிகளிலும் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பணிகளை செய்து விட்டு ஆண்டவரை இழந்து நாம் நிற்கிறோம். முகவாட்டத்தோடு இருக்கிறோம். ஆண்டவரே இல்லை இல்லை, உம்மை நான் இறுக பற்றி கொள்ளுகிறேன். இதோ நான் வந்திருக்கிற ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும் சொல்லுவோமா? நானாகவே வந்திருக்கிறேன், ஓ பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உந்தன் மார்போடு என்னை சேர்த்து கொள்வீரா? நானாகவே வந்திருக்கிறேன், உன் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உந்தன் மார்போடு என்னை சேர்த்து கொள்வீரா? இயேசுவே, இதோ யோசேப்பு எத்தனையோ முறை தவறு செய்ய வாய்ப்பிருந்தும் கூட இதோ அவர் தவறவில்லை. அந்த ஆளுடைய மனைவி தவறு செய்ய தூண்டும் போதும் கூட யோசேப்பு தவறான வழிகளுக்கு செல்லவில்லை. தன் சகோதரர்கள் தன்னை துன்புறுத்தினார்கள், அடிமையாக விற்றார்கள். அவர்கள் வரும்போது கூட தன்னுடைய கோபத்தை அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. மாறாக அவர் ஒழுக்கத்தோடு இருந்தார். முன்னிலையில் அவர் தூய்மையோடு நடந்து கொண்டார். பல நேரத்திலே எத்தனையோ முறை
நாங்கள் அந்த ஒழுங்கின்மையிலே வாழ்ந்திருக்கிறோம். பல நேரங்களிலே மற்றவர்களை பழி தீர்க்க வேண்டும் என்று சொல்லி வஞ்சகத்தோடு இருந்திருக்கிறோம். ஆண்டவரே, நோவா நீதிமானாக இருந்தார், நானும் எத்தனை முறை நீதி தவறி இருக்கிறேன். ஆபிரகாம் விசுவசித்தார், தன் ஒரே மகனை கையளிக்கக்கூடிய அளவுக்கு அவர் விசுவசித்தார், உம்மை அன்பு செய்தார். இயேசுவே, நான் விசுவசிக்கவில்லையே, உமீது அன்பு கொண்டிருக்கவில்லையே. ஆண்டவரே, என்னை மன்னியும், இதோ முண்டலையில் இருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரிடத்தில் கேட்போமா? யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே. பாடுவோம். யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் பாடுவோமா? இல்லையே. நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, அப்ரகாமை போல் விசுவாசி இல்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நானாக தானாக வந்திருக்கிறேன். எல்லோரும் இணைந்து நானாகவே வந்திருக்கிறேன். உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உந்தன் மார்போடு என்னை சேர்த்துக் கொள்வீரா? ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஆண்டவரே, இதோ மாத்தா வீட்டுக்கு போகும்போது மாத்தா உமக்கு எப்படியெல்லாம் சேவை செய்தார், உணவு பரிமாறினார். உம்மை நல்லா கவனிச்சுக்க ஆண்டவரே. இதோ என்னை தேடி வருகின்ற எத்தனை பேருக்கு நான் உணவு கொடுத்தேன், எத்தனை பேரை நான் நல்லா கவனிச்சேன். பல நேரத்தில் இல்லை ஆண்டவரே, என்னை மன்னியும். ஆண்டவரே, அந்த மரியா உம் இறை வார்த்தையை கேட்க உன் பாதத்திலே அமர்ந்திருந்தார். பல நேரத்தில் இறை வார்த்தையை நான் கேட்காமல் இருந்தேன் சாமி. இதோ இந்த எஸ்தர் அரசியை போல நான் உம்மை நம்பவில்லை. எலிசபெத்தினுடைய நற்குணங்கள் என்னிலே இல்லை. ஆண்டவரே, இந்த குறைகளோடு உம் முன்னிலையில் இருக்கிறேன். அந்த குறைகளோடு உம்மிடத்திலே வந்திருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும். கேட்போமா? மாத்தாளை போல் உம்மை சேவிக்கலையே. மாத்தாவை போல் உம்மை சேவிக்கலையே. மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே. மரியாவை போல் உம்மை நேசிக்கலையே. எஸ்தரை போல தயவு செய்யவில்லையே. எஸ்தரை போல எதையும் செய்யவில்லையே. எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. நான் வீணாகி பாழாகி வந்திருக்கிறேன். எல்லோரும் இணைந்து நானாகவே பாடுவோமா? வந்திருக்கிறேன். நானாகவே வந்திருக்கிறேன். பிரசன்னத்தில் வந்து சொல்லுங்க, நிற்கிறேன். பாடுங்க. பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உந்தன் மார்போடு என்னை சேர்த்துக் கொள்வீரா? உந்தன் மார்போடு என்னை சேர்த்துக் கொள்வீரா? கரம் உயர்த்துவோம். மார்போடு இரண்டு கரங்களை உயர்த்தி கொள்வீரா? உந்தன் மார்போடு என்னை சேர்த்துக் கொள்வீரா? நானாகவே வந்திருக்கிறேன். நானாகவே வந்திருக்கிறேன். பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன்.
இதயத்தோடு சேர்த்து வச்சு நற்கருணை ஆண்டவரை மட்டும் உற்று நோக்குங்க. ஆண்டவர் இப்போது உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இயேசு சாமி நம்ம ஒவ்வொருத்தரையும் இப்ப பார்த்துட்டு இருக்கிறார். என்னுடைய அன்பு மகனே, என் அன்பு மகளே, இதோ உன்னை பார்க்கத்தான் நான் வந்திருக்கிறேன். உன்னோடு பேசுவதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். இதோ பணக்கார இளைஞனை போல நீ ஏன் முகமாட்டத்தோடு இருக்கிறாய்? உன்னுடைய கண்ணீரா, கவலையா, கடன் தொல்லையா, நோயா, குடும்பத்துல தீராத பிரச்சனைகளா? நான் உனக்கு அங்க இருக்கிறேன். நான் உன் பக்கத்துல இருக்கிறேன். நான் உன் கூட இருக்கிறேன். இதோ பணக்கார இளைஞன் அந்த செல்வங்களை இறுக பற்றி கொண்டு அதை விட்டுவிட முடியாமல் என்னை விட்டு முகவாட்டத்தோடு போனான். என் அன்பு மகனே, மகளே, இன்னைக்கு நீ அப்படித்தானே இருக்கிற. ஏதோ பாவத்தை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிறியே, ஏதோ ஒன்றை இனி இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிறியே, அதை விட்டுட்டா நீ என்னை பற்றி கொள்வாய். அது எது அப்படின்னு யோசனை பண்ணிப்பார். நீ வச்சிருக்கிற உடைகளா, நகைகளா, செல்வமா, அல்லது உறவுகளா, அல்லது பாவங்களா? ஐயோ, அதை விட்டு என்னை பற்றிக்கொள். நீ முகமாட்டத்தோடு போக மாட்ட. உனக்கு ஆசீர்வாதத்தோடு தான் நான் உன்னை இங்கிருந்து அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் உப்பு நோக்குவோம். சாமி கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, நான் எதை பற்றிக்கிறேன்னு தெரியல. நிறைய விஷயங்களை நான் இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிறேன். நிறைய பாவங்களை நான் இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிறேன். நிறைய விதமான சிற்றின்ப ஆசைகளை நான் இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, தெரியும், அது எனக்கு கொஞ்ச நேரம் தான் அது சந்தோஷம் தரும் தெரியும். அதை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு, இயேசுவே, இதோ நிரந்தர மகிழ்ச்சியான உன்னை, நிரந்தர நிலையான செல்வமான உம்மை ஆண்டவரே நான் விட்டு தவித்துக் கொண்டிருக்கிறேன். அதனால்தான் ஆண்டவரே இந்த உடல் முழுக்க நோய். அதனாலதான் ஆண்டவரே எனக்கு மகிழ்ச்சி இல்லை. அதனாலதான் ஆண்டவரே நான் நல்லா படிக்க முடியல. அதனாலதான் ஆண்டவரே நான் என்னுடைய பணிகளை நல்லா செய்ய முடியல. ஆண்டவரே என்னை மன்னியும். ஆண்டவரே என்னை மன்னியும். எல்லாம் ஆண்டவரே சில காரியங்கள் நான் இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிறேன். சில காரியங்கள் என்னை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்குது. ஆண்டவரே, இந்த இறுக்கத்துக்கு நடுவிலே ஆண்டவரே என்னால செவிக்க முடியல. ஆண்டவரே, எனக்கு திருப்பலிக்கு வந்தா அல்லது நற்கருணை ஆராதனைக்கு வந்தா இதோ உம்மை உற்று நோக்க முடியவில்லை. என்னுடைய பாவங்களோ, என் கஷ்டங்க, என் கண்ணீர், என் கவலைகள், என் வேதனை, என் கடன் தொல்லை என்ன நெருக்கிட்டு இருக்குது. ஆண்டவரே, விடுதலை தாரும், விடுதலை தாரும், விடுதலை தாரும். சொல்லுங்க, சாமி கிட்ட சொல்லுங்க, கண்ணீரோடு சொல்லுங்க, ஆண்டவரே விடுதலை தாங்கன்னு சொல்லுங்க. இப்போது ஆண்டவர் உன்னை விடுவிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். எதையோ ஒரு பாவத்தை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிற சில பாவங்கள் என்னை இறுக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இப்போது விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். சாமி கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை உற்று நோக்குங்க. நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குங்க. இதோ ஆண்டவரே, இந்த பாவத்தை, ஆண்டவரே இந்த காரியங்களை, ஆண்டவரே இந்த தீமையான செயல்களை, ஆண்டவரே இந்த செல்வங்களை நான் விட்டு உம்மை பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவரே சொல்லுங்க. நீங்க சொன்னா நிச்சயமா ஆண்டவர் இப்போது உங்களுக்கு விடுதலை தருவார். நீங்க சொன்னா நிச்சயமா ஆண்டவர் இப்போது சுகத்தை தருவார். நீங்க சொன்னா நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு அபிஷேகத்தை தருவார். வாயை திறந்து சொல்லுங்க. என் மகளே, என் மகனே, இதோ உனக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லி சாமி உங்களுக்காக ரெடியா இருக்கிறாருங்க. உங்களை விடுதலை செய்ய ரெடியா இருக்கிறாரு. இதோ அந்த பாவங்களை, அந்த சிற்றின்ப ஆசைகளை, அந்த நாட்டங்களை விட்டுட்டேனா நம்ம ஆண்டவரை பிடித்துக் கொள்ளலாம். ஆண்டவருடைய கரங்களை பிடித்துக் கொள்ளலாம். ஆண்டவருடைய வல்லமை மிக்க, மகிமை மிக்க, சக்தி மிக்க, ஆற்றல் வாய்ந்த கையை பிடிச்சிக்க நீங்க தயாரா இருக்கிறீங்கன்னா இந்த பாவத்தை விட்டு விடுங்க. அதை விட்டுருங்க. சொல்லுங்க, ஆண்டவரே நான் விட்டுட்டேன், உம்மை பற்றி கொண்டிருக்கிறேன். எனக்கு சுகத்தை தாரும், எனக்கு விடுதலை தாரும், எனக்கு ஆசீர்வாதத்தை தாரும். சொல்லுங்க. கடவுள் இப்போது பலருடைய அந்த தீமையான சிந்தனை, செயல், சிற்றின்ப ஆசைகள், நீங்க உங்களை ஏதாவது உங்களை இறுக்கி பிடிச்சிட்டு நீங்க அடிச்சிட்டு இருக்கிறீங்களோ, அதிலிருந்து ஆண்டவர் இப்போது உங்களை விடுவித்திருக்கிறார். நம்புறவங்க கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களை கடவுள் ஆசீர்வதித்திருக்கிறார், இதிலிருந்து விடுவித்திருக்கிறார் நம்பினீங்க அப்படின்னா கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி. இதோ ஆண்டவர் பலரை தொட்டு இப்போது சுகப்படுத்தி இருக்கிறார். வரும்போது பெரிய பாரத்தோடு வந்தீங்க,
அப்படியே உங்க மனசு இப்ப இலகுவா இருக்குது, என்னன்னே தெரியல, நான் அப்படியே ரிலாக்ஸா இருக்கிறேன், ஏதோ ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்சது போல ஒரு உணர்வு. அப்படி இருக்கிறவங்களா கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இதோ ஒரே ஒரு நிமிஷம் இறுதியா நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டவர்ட்ட நம்ம இப்போது ஜெபிக்க போகிறோம். 2 கரங்களையும் ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவர்கிட்ட இதோ உங்களுக்காக நாங்க இங்க ஜெபிக்க போகிறோம். இதோ அருட்தந்தையர்கள் இங்கே இருக்கிறார்கள், அவர்கள் என்னோடு இணைந்து இப்போது ஜெபிக்க போகிறார்கள். கண்களை மூடி இதோ இந்த நேரத்தில் அருட்தந்தையர்கள் நமக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தில் நாம் இணைவோம். இதோ நம்முடைய உடல் முழுவதும் ஆண்டவருடைய பரிசுத்த வல்லமையினால் நிரப்ப வேண்டும், பரிசுத்த ஆவியினால் நிரப்ப வேண்டும், பரிசுத்த இரத்தத்தினால் நம்மை கழுவ வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாம் கொண்டாடுவோம். ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே, இது இந்த நேரத்தில் எங்களை சுகப்படுத்த வேண்டும் என்று நாம் தாகத்தோடு ஜெபிப்போம். அப்படியே கண்களை மூடுங்க. இப்ப ஏசா ஆண்டவர்கிட்ட இதோ குருக்கள்லாங்கள், இதோ குருக்கள் இணைந்து இங்க இருக்கக்கூடிய அருட்தந்தையர்கள் இணைந்து உங்களுக்காக நாங்க மன்றாட போறோம். சாமி கிட்ட நீங்க வாயை திறந்து கேட்கணும். ஆண்டவர் பாருங்க, நீங்க எதையாவது இறுக்கி பிடிச்சிட்டு இருந்ததெல்லாம் இப்ப விட்டுன்னு சொல்லிட்டாரு. உங்களை ஏதாவது இறுக்கி பிடிச்சிட்டு அதுல இருந்து எல்லாம் உங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையா நீங்க எல்லாம் இருக்கிறீங்க. இப்ப நீங்க எதை கேட்டாலும் ஆண்டவர் தருவார். கரம் உயர்த்தி வாயை திறந்து பக்கத்துல இருக்கவங்களாம் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. என் அன்பு சகோதரி சகோதரி, அவங்களால உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர முடியாது, அவங்களால வாழ்க்கையை தர முடியாது. அப்படியே கரம் உயர்த்தி உங்களுக்கு என்ன வேண்டுமோ எல்லாத்தையும் கேளுங்க. இப்ப தந்தையர்கள் நாங்க உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போமா? நன்றி 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 ஆண்டவரே. அப்பா, இதோ பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே, கண்ணீரோடு இருக்கிற உன் பிள்ளைய பாருங்க ஆண்டவரே. விடுதலை கொடுத்திருக்கிறீங்களே, எங்களை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிற அந்த பாவத்திலிருந்து, எங்கள் கழுத்தெல்லாம் இறுக்கிட்டு இருக்கிற அந்த கிளச்சஸ்ல இருந்து ஆண்டவரே, ஏதோ ஒண்ணு எங்களை இறுக்கிட்டு இருந்துச்சு, அதுல இருந்து நீ இப்ப விடுதலை தந்திருக்கிறீங்களே. இயேசுவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுடைய தேவைகளுக்காக இப்போது நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்க எதையாவது பிடிச்சிருக்கிறோமா அதை விட்டுட்டு உம்மை பற்றி கொண்டு இப்போது ஜெபிக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லி நீங்க தானே சொன்னீங்க ஆண்டவரே. கேட்கிறேன் ஆண்டவரே, இதோ இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். கண்ணீரோடு இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை தாரும், குழந்தைகளுக்கு நல்ல படிப்பை தாரும், இளைஞர்களுக்கு நல்ல படிப்பை தாரும், வேலை வாய்ப்பை தாரும், திருமண வாழ்வை தாரும், குழந்தை பாக்கியத்தை தாரும், பெற்றோர்களுக்கு போதுமான செல்வத்தை தாரும், ஆசீர்வாதத்தை தாரும், முதியவர்களுக்கு ஆண்டவரே நீர் உடனிருப்பை தாரும். ஆண்டவரே, மருத்துவமனையில இருக்கக்கூடிய நோயாளிகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இப்போது தொடுங்க சாமி. உடைய வல்லமையான அருட்கரம் தொடட்டும் சாமி. இந்த ஆராதனை முடிஞ்சு போகும்போது முகவாட்டத்தோடு நாங்க போக கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, சிரிச்ச முகத்தோடு விடுதலையை பெற்று, சமாதானத்தை பெற்று, ஆசீர்வாதத்தை பெற்று, சுகத்தை பெற்று, என் ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லி மகிழ்ச்சியா சந்தோஷத்தோடு நான் போன ஆண்டவரே, அதற்கு நீர் கிருபை செய்யும். விடுதலை கொடுக்கிறேன், நன்றி. ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன், நன்றி. பல பேருக்கு சுகத்தை கொடுக்கிறேன், நன்றி. பொருளாதார தேவைகளை கொடுத்திருக்கிறேன், நன்றி. ஆண்டவரே, பணி செய்ய எங்களுக்கு சக்தியை, திடனை, ஆற்றலை தந்திருக்கிறீரே இயேசுவே, நன்றி ஆண்டவரே. இதோ இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த நற்கருணை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு வீட்டையும் நீங்க ஆசீர்வதிச்சிருக்கிறீங்களே ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சந்தோஷம் பெருகட்டும் ஆண்டவரே, ஆசீர்வாதம் பெருகட்டும் ஆண்டவரே, சமாதானம் பெருகட்டும் ஆண்டவரே, விடுதலை நடக்கட்டும் ஆண்டவரே, அற்புதம் அதிசயம் இப்போது நடக்கட்டும் ஆண்டவரே. நடந்து கொண்டிருப்பதற்காக இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. தோடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே, உம்மை நான் காண வேண்டுமே. நன்றி. காண வேண்டுமே. வாழ்வினை தொடும் தோடும் என் கூட
இயேசுவே தொடுங்க. உடல் நோய்கள் தீர வேண்டுமே. வல்லமை இறங்கு. உடல் நோய் தீரட்டும். இயேசுவே, உடல் நோய்கள் தீர வேண்டுமே. தீர வேண்டுமே. தாவீதின் குமாரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஒவ்வொரு மீதும் நீர் இரக்கமாய் இருப்பதற்கு நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. நன்றி அப்பா. நன்றி சுவாமி. நன்றி சுவாமி. நன்றி. நன்றி. விடுதலைக்காய் நன்றி. சுகத்திற்காய் நன்றி. ஆசீர்வாதத்திற்காய் நன்றி. என்னுடைய இறுக்கி பிடித்துக் கொண்டிருக்கிற இந்த பாவத்தை எல்லாம் என்னிடமிருந்து நீக்கி சுகத்தை கொடுத்ததற்காக, விடுதலையை கொடுத்ததற்காக நன்றி இயேசுவே. நன்றி. 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 மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமா வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.